வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்றாரு. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். எந்த சூழ்நிலையில யார் யாருக்கு சொல்லுகிறார், எந்த பிரச்சனையில சொல்றார், எப்பேற்பட்ட காலகட்டத்தில் இதை சொல்றார், இதை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. இது தெரிஞ்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், வேதம் புரியும். எந்த காலகட்டத்தில் இதை சொல்றார், யார் சொன்னா அப்படின்னு படிக்கலாமா? உபாகம் 31:2-3 படிக்கலாம். இன்று நான் 120 வயதுள்ளவனான். இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடு சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரை உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே இதை யோசுவாவுக்குள்ள மக்களுக்கு சொல்றார். மோசே எந்த காலகட்டத்தில் இதை சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏறக்குறைய 120 வயது ஆகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது, நீ இங்கே நின்றுட்டார். சொல்லிட்டு சொல்றாரு, நீ போக வேண்டாம், உனக்கு அடுத்ததா நான் இன்னொருவனை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இந்த மோசே 120 வயது வரையிலையும் வாழ்ந்த அந்த மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து இந்த மக்களுடைய எல்லா விதமான உபத்திரவங்கள் எல்லாம் உள்வாங்கி கஷ்டப்பட்டு இந்த மக்களை நடத்தி வருகிறான். 80 வயது வரையிலையும் அவனுடைய வாழ்க்கை வாழ்ந்தான். 80 வயதிற்கு மேற்பட்டு 40 வருடம் இந்த மக்களுக்காகவே நடந்தான். ஆனா அவனுக்கு சொல்றாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, கானான் தேசத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு. நல்லா கவனிங்க, நீதி உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று கிடையாது. இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு இல்லை, எனக்கும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அது முதல்ல எங்கே தான் ஏற்றிக்கிறேன், முதல்ல நானும் உள்வாங்கிறேன். உங்களுக்கும் ஒரு நீதி தான், எனக்கும் ஒரே நீதி தான், வேறொரு நீதி கிடையாது. அப்போ மோசே 2 தவறு செய்தான். அப்போ 2 தவறுகள் நிமித்தமாக மோசேயை தேவன் உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்கல. தூரத்திலிருந்து பார்த்துக்கலாம், மலை மேலே கூட்டிட்டு போ, மேலே வர சொன்னாரு. அதோ அதுதான் கானான் தேசம், பார்த்துக்குப்பா, அவ்வளோதான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய சத்தத்தை கேட்டு சரியா நீங்க நடந்து போவீங்கன்னா, உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையானவைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள், நீங்கள் அதிலே உட்பிரவேசிப்பீர்கள், நீங்க அதில் வாழ்வீங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா தூரத்திலிருந்து பார்த்துக்கலாம். அதாவது சொல்லும் மாதிரி, எதிர்காலம் என் கண்களுக்கு முன்பதாக எப்படி இருக்கு, பிரகாசமா இருக்கிறது அப்படின்னு தெரியும்ல. அந்த பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியுதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். இனி கொஞ்சம் நல்லா வந்துடலாம் போல அப்படிங்கிறத மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியும், எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே போக முடியாது. மோசேக்கு அப்படி தான். ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா நல்ல பிளெஸ்ஸிங்காக கானான் இருக்கிறதுலாம் தெரியுது, பார்த்துட்டார், ஆனால் உள்ளே போக முடியல. அப்போ தான் சொல்கிறாரு, பலங்கொண்டு திடமனதாக இருங்கள். யாருக்கு சொல்கிறாரு? மக்களுக்கு சொல்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம்.